எந்த வேலையும் செய்யாம சோம்பலா இருக்கவங்களுக்கு அதிக நோய் வருதே, அதுக்கு காரணம் என்ன? எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் நோய் வர காரணம் என்ன? இப்போ ஞானபூர்வமான பதில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலான உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ உங்களோட வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தது, ஒன்றுமே இல்லை. இப்போ லைட்டு ஃபேன் எல்லாம் இருக்குது. இந்த ஃபேன் அப்பப்போ போடணுமா அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் ஃபேன் ஓடுமா? அப்பப்போ போட்டாதான். போடலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஓடாது, ரிப்பேராக போயிடும். ஆமாம், இயங்கிக்கொண்டே இருக்கணும். இயங்காமல் இருந்தாக்கா எல்லா மிஷினுமே கெட்டு போகிறது இயல்பு. உடலியலும் ஒரு மெக்கானிசம் இருக்கிறது, உடம்புக்குள்ளேயும் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது இந்தந்த நேரத்தில் இந்தந்த உறுப்புகள் வேலை செய்யணும்னு வேற இருக்குது. அதனால தான் உணவு முறை காலையில் 7லேருந்து 10க்குள்ளே சாப்பிட்ணுன்றது, 12லேருந்து 2க்குள்ளே மதியானம் சாப்பிட்றது, சாயந்தரம் 7லேருந்து 9க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். தூங்கணும், 11 மணிக்குள்ளே தூங்கி முடிச்சுடணும். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும். ஏன்னா நைட்டில் பல சுரப்பிகள்லாம் சுரக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்கானது லைஃப். அப்போது நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக்காக சாப்பிட்றதுல மட்டும் கரெக்டாக இருந்துக்கிட்டு வேலை செய்கிறதுலலாம் இல்லைனாக்கா, இப்போ வேலைக்கு நம்ம ஒரு பொருளை, ஒரு வண்டி ஓட்டுறோம், அந்த வண்டிக்கு இப்போ தேவைக்கெல்லாம் சில பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் வண்டியை சரியாக சர்வீஸ் பண்ணி பெட்ரோலை போட்டு வச்சுக்கினே இருப்பாங்க. ஆனால் ஓட்டவே மாட்டாங்க. ஓட்டாத வண்டிக்கு எதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸு? தேவை கிடையாது. மெயின்டைன் பண்ணணும். இப்போ வாக்கிங் போக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, உடல் மொத்தமாக இயங்குங்கிறதுக்காக தான். காலில் இருக்கிற முனையில் இருக்கிற நகத்துக்கு கீழே இருக்கிற ரத்தம் சதை அந்த இடத்துல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இயங்கும்னாக்கா அது நடைப்பயிற்சினால இயங்கும். ஓடக்கூட வேண்டாம், நடைப்பயிற்சி இருந்தால் போதும், இயங்கும். ஒட்டுமொத்த உடலை இயங்க வைக்கணும். இயங்காமல் அப்படியே இருந்தாக்கா வியாதி வருது. ஸோ மெக்கானிசம் பாதிக்கப்படுது. இயங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் சரியான வகையில். அளவுக்கு அதிகமாக இயங்கினாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அளவுக்கு அதிகம்னு ஒன்றுமே கிடையாது.